لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகுக. சலாமும் சலாத்தும் நபெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நல்லோர்கள் மற்றும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலங்கள், புனிதமான நாட்கள் நம்மை விட்டு சில நாட்களில் நகர விலகப் போகிறது. எப்படி ரமதானுடைய நாட்களுக்கு புனிதம் இருக்கிறதோ அதே போல துல்ஹஜ்ஜுடைய அந்த முதல் 10 நாட்களுக்கும் புனிதம் இருக்கிறது. ஒன்று ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதால், இன்னொன்று அந்த நாட்களில் நாம் குர்பானியுடைய ஏற்பாடுகள் செய்வதால், மற்ற வணக்கங்கள் செய்வதாலும் இது சிறப்புமிக்க ஒரு நாட்களாக இருக்கிறது. குறிப்பாக ஹஜ்ஜுடைய தினங்கள் என்றே நாம் இதை கூறுகின்றோம். துல்ஹஜ் மாதம் முழுவதுமே ஹஜ்ஜுடைய நாட்கள். ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால், நான் எப்படியாவது ஒரு தடவை மக்காவுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனிதனிடம் இல்லாமல் அவன் முஸ்லீமாக பெயரளவில் இருந்தால் அவனிடம் ஈமான் இருப்பதற்கான ஒரு சந்தேகம். அவனுடைய மரணம் முஸ்லிமான மரணமா ஈமானுள்ள மரணமா என்பது இறைவனுக்கு தான் தெரியும். ஏனென்றால் முதலில் கட்டப்பட்ட ஆலயத்தை பார்க்கக்கூடிய எண்ணம், பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா மனிதர்கள் உள்ளத்திலும், எல்லா முஸ்லிம் உள்ளத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது ஈமானின் அடையாளம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், எங்கெல்லாம் சென்றால் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமோ அந்த இடத்திற்கு செல்வதற்கு முஸ்லிம்கள் ஆசைப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனித பயணம் என்று சொன்னால் அதை 3 இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதை தவிர்த்து வேறு இடங்களுக்கு செல்லக்கூடாது. ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா மஸ்ஜித் ஹரம் இருக்கு. இரண்டாவது மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த மதீனாவினுடைய பள்ளிவாசலுக்கு வருவது. மூன்றாவது மஸ்ஜித் அக்ஸா, பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவிற்கு நீங்கள் செல்வது என்று சொன்னார். இந்த 3மே புனித பயணம் தான். 3 இடங்களுக்கு செல்வதற்கும் ஒரு முஸ்லிம் ஆசைப்பட வேண்டும். குறிப்பாக ஹஜ் செய்வதற்கு, மக்காவில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அதை செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். எப்படி ஒரு மனிதன் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றால் அவன் முன் செய்த எல்லா பாவங்களும், சிறிதோ பெரிதோ, தெரிந்தோ தெரியாமலோ எல்லா பாவங்களும் அற்று அவன் முஸ்லிமாக மாறுகிறானோ, அதே போலத்தான் ஒருவர் ஹஜ் செய்து வந்துவிட்டால் புதிதாக இஸ்லாமானவரை போல, புதிதாக பிறந்த குழந்தையை போல எந்த பாவமற்றவனாக மாறிவிடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இத்தனைக்கும் ஹஜ் என்பது அது பொருளாதார உடல் ரீதியான அமல் தான். இருந்தாலும் அதை செய்ய ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னார். சிறந்த ஜிஹாத் எதுவென்று கேட்டால் நீங்கள் ஹஜ்ஜிற்கு செல்வதுதான் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது ஆயுளில் ஒரு தடவை செய்வது, வாழ்நாளில் ஒரு தடவை என்பதால் கிடைக்கின்ற வாய்ப்பை தள்ளி போடாமல் தனக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால்
உடனே ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். பல ஹதீஸ்களின் வாயிலாக அறிஞர் நமக்கு சொல்கிறார்கள், 3 நபர்களுடைய பொறுப்பு அல்லாஹ்வின் மீது இருக்கிறது. முதலாவதாக மஸ்ஜிதின் பக்கம் நடந்து செல்லக்கூடியவர், இரண்டாவது அல்லாஹ்விற்காக போர் செய்யக்கூடியவர், மூன்றாவது ஹஜ் செய்தவர். இந்த 3 பேருடைய பொறுப்பு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. இவர்கள் ஈமான்தாரிகள் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று பல ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒருவருக்கு ஹஜ் கடமையாகிவிட்டது, அதற்காக முயற்சி செய்கிறார். ஒரு கட்டுப்பாடு இருக்கிறார், இத்தனை நபர்கள் தான் ஹஜ் செய்ய வேண்டும், இந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று. அப்படி ஒரு முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை, அல்லது முயற்சியே செய்யவில்லை, அல்லது ஹஜ் செய்வதற்கான கடமை அவரிடம் இல்லை என்றாலும் கூட அவர் ஒவ்வொரு நாளும் இரவிலே தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இப்படி ஒரு கடைசி வசியத்து போல செய்ய வேண்டும். நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு ஹஜ் கடமையாக இருக்கிறது, நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை, எனக்கு மரணம் எப்போது வேண்டுமானால் நிகழலாம். ஹஜ் கடமையான நிலையில் ஒரு மரணித்தால் அவன் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாடுவா. ஆகையினால் தன்னுடைய வாரிசுகளிடத்தில் சொல்ல வேண்டும், எனக்கு ஹஜ் கடமையாக விட்டது, ஒருவேளை நான் அதற்கு முன்பாக இறந்துவிட்டால் எனக்கு பதிலாக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று மரண உயிரை போல அவர் செய்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தைக்கு ஹஜ் கடமையாக இருந்தது, அந்த எண்ணமும் இருந்தது, ஆனால் மரணித்து விட்டார், நான் அந்த ஹஜ்ஜை நான் செய்யலாமா அவருக்கு பதிலாக என்று கேட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய தந்தைக்கு கடன் இருக்கிறது, அவருக்கு பதிலாக நீ அதை நிறைவேற்றுவாயா என்று கேட்டார். ஆம், அதை நான் நிறைவேற்றுவேன். அதே போலத்தான் ஹஜ்ஜும், அவருக்கு பதிலாக நீ ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்று சொன்னார். அவருடைய கடமை உன்னை மீது வந்துவிடும் என்று சொன்னார். ஆகவே நாம் ஹஜ்ஜுடைய எண்ணம் உள்ளவர்கள், பிற்காலத்தில் வசதி வருவதோ இல்லையோ அது வேறு விஷயம், இறைவனுடைய கையில் இருக்கிறது. செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், பிள்ளைகளிடத்தில் அதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் அவர்கள் நல்ல வசதியுடையவர்களாக வந்துவிட்டால், ஒன்றுக்கு 2 ஹஜ்ஜுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்தால் அதிலே ஒரு ஹஜ்ஜை நமக்காக வேண்டி அவர்கள் செய்து முடிப்பார்கள். அந்த எண்ணத்திலே அந்த வசியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அல்லது 3 நாள், ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அதை நினைவூட்டிக் கொண்டே இருப்பது நம்ம மீது கடமையாக இருக்கிறது. அதே போல அறிஞர்கள் பல மரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது பாக்கியமிக்க மரணம் என்று. அதே போல ஹஜ் செய்து வந்து விட்டால், ஏற்கனவே ஹதீஸ்களிலே பிறந்த குழந்தையை போல பாவமற்றவனாக மாறிவிடுவான், அதற்கு பிறகு அவருடைய மரணம் வந்து விட்டால் அது பாக்கியமிக்க மரணம் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே இந்த ஹஜ்ஜுடைய வாய்ப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும், அதற்காக ஆசைப்பட வேண்டும், அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை என்பது அது சாத்தியமல்லாத ஒன்றை சாத்தியமாக்கிவிடும். இப்பொழுது நமக்கு பொருளாதாரம் இல்லை, எப்படி அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, எப்படி ஹஜ் செய்வது இல்லை, அந்த வாய்ப்பு வந்து விட்டால் என்னென்ன இடையூறுகள் இருக்கிறதே, குடும்ப தேவைகள் இருக்கிறது, இதெல்லாம் இப்ப அல்லாஹ் எல்லாவற்றையும் தாண்டி தான் ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான். ஒருவர் ஊரிலே இருந்தால் அவருடைய குடும்பத்திற்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த செலவிற்கான பணத்தை, பொருளாதாரத்தை பூர்த்தி செய்துவிட்டு அதன் பிறகு அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அங்கே செல்வதற்கான செலவு, அங்கே திரும்ப வருவதற்கான செலவு, உணவு, இதையெல்லாம் வந்ததற்கு பிறகுதான் கடமை. இருந்தாலும் சாதாரணமாக மனதை உள்ளத்திலே எப்போது பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். நாம் இல்லை என்றால் அந்த நாட்களில் யார் கடையை பார்த்துக் கொள்வார்கள், தொழிலை பார்த்துக் கொள்வார்கள். அதற்காக விதான் முதலிலே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாத்தியமல்லாத ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? இதில் 23ஆம் வருடம் அவருடைய மரணம் நிகழ்ந்தது. அதற்கு முன்பாக இப்படி ஒரு துவாவை செய்து கொண்டே இருந்தார்கள். இறைவா, என்னுடைய வயது கூடிக்கொண்டே இருக்கிறது, எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு பலவீனம் வந்து விட்டது, என் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது, எனக்கு என்னுடைய கட்டுப்பாட்டில் நாடுகள், மக்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஆசை என்னவென்றால், இன்னி அஸ்ஸலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, உன்னுடைய பாதையிலே என்னுடைய வீர மரணம் இருக்க வேண்டும். மௌதன் ஃபீ பலதி ரசூலிக,
எங்கேயோ காட்டில் வைத்து வீரமரணம் அடையக்கூடாது, மாறாக உன்னுடைய தூதருக்கு பிடித்த இந்த மதீனா ஊரிலேயே நான் மரணிக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள். இரண்டும் வெவ்வேறானது, எதிரெதிரானது. அல்லாஹ்வுடைய பாதையில் போகணும் என்று சொன்னால் வெளியிலே தான் போக வேண்டும், எங்கே மரணம் வரும் என்று தெரியாது. அதே நேரத்தில் ஊருக்குள்ளதான் என் வீர மரணம் வர வேண்டும், மதீனாவிலே வரும் என்றால் அதுவும் சாத்தியம் அல்ல, எதிரெதிரான பிரார்த்தனை. ஆனால் நடந்தது என்ன? இது 23ஆம் வருடம் காலை நேரத்திலே, இதே அந்த துர்வத்து முடித்து முஹர்ரம் மாதத்திலே அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே சப்புகளை பிளந்து கொண்டு ஒரு நெருப்பை வணங்கக்கூடிய ஒருவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் தோய்ந்த அந்த கத்தியால் குத்தினான். அங்கே அவர்கள் சரிந்து விழுந்தார்கள். பாருங்கள், தொழுகை என்பது கூட அது அல்லாஹ்வுடைய பாதை தான். ஒருவர் தொழுகைக்காக நடந்து வருகிறார் அல்லது வண்டியிலே வருகிறார் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான். ஒருவர் ஹலாலாக சம்பாதிக்கணும் என்ற எண்ணத்திலே, ஹராமான பல வழிகள் இருந்தும் ஹலாலாக கொஞ்சம் கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்திலே ஒருவர் வியாபாரத்துக்கு சென்றாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான். அப்ப அவர் தொழுகையில் இருக்கும் போது, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் இருக்கும் போது குத்தப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடதுபுறத்திலே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். எப்படி ஒரு எதிரெதிரான துவாக்களை செய்து அந்த துவா இரண்டுமே கபூலாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது அந்த பிரார்த்தனையுடைய வலிமை தான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் ஹஜ் செய்வது செய்யாமல் இருப்பது இறைவனுடைய தரப்பில் இருக்கிறது. சாத்தியமா சாத்தியம் இல்லை என்பது அது நம்முடைய துவாவை பொறுத்து இருக்கிறது. அவை நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளும் ஹஜ்ஜுக்கான ஒரு துவாவை நாம் செய்துவிட வேண்டும். ஏதோ உலக காரியங்களுக்கான எவ்வளவோ துவா செய்கிறோம், அதை தா, இதை தா, இதை பரக்கத்தை தா, அதிலே நீண்ட ஆயுளை தா என்றெல்லாம். ஆனால் ஹஜ் செய்த பிறகு எனக்கு மரணம் வர வேண்டும் என்ற துவாவை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சரி, ஹஜ்ஜிற்கு சென்றவர்கள் அவர்கள் அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? முதலிலே மக்கா மட்டும்தான். ஹஜ்ஜினாலே மக்கா தான். மதீனாவில் கூட ஹஜ்ஜுடைய அமல் கிடையாது. மதீனாவில் போனா மஸ்ஜித் நபவியை பார்க்க வேண்டும், நபியுடைய ரவுதாவை பார்க்க வேண்டும், பிறகு அந்த சஹாபாவுடைய வீடு, அதெல்லாம் அது கடமை அல்ல, அவர் வாழ்ந்த இடங்களை பார்ப்பது. ஆனா ஹஜ்ஜுடைய அமல்கள் எங்கே இருக்கிறது என்றால் மக்காவை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. மக்கால மட்டும்தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் இருக்கிறது. ஏனென்றால் அங்கேதான் முதல் ஆலயம் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கட்டப்பட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளம் வந்து சேதமடைந்து பிறகு இப்ராஹிம் நபி அவர்கள் புதுப்பித்து கட்டிய அந்த காபத்துல்லாஹ் தான் ஹஜ் செய்வதற்கான ஒரே இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை விட்டுட்டு போனார்கள் அல்லவா, அந்த இடத்திலே தான் அந்த காபத்துல்லாஹ் இருக்கிறது. இந்த ஒரு சிறப்பே போதுமானது. உலகத்தில் 2 பொருட்கள் தான் முதலில் மண்ணால் படைக்கப்பட்டது. முதலாவது ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பிறகு அவர்கள் பூமியில் அவர்கள் வீசப்பட்டார்கள். பிறகு அவர்களுடைய மனைவியும் அரஃபா என்ற இடத்திலே சந்தித்துக் கொண்டார்கள். பிறகு அல்லாஹ் சொன்னான், இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை நிறுவுங்கள் என்று 4 மூலைகளை மட்டும் காட்டி கொடுத்தான். அதை காபத்துல்லாவை கட்டினார்கள். எதால் கட்டினார்கள்? மண்ணால் கட்டினார்கள். உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட கட்டிடம் காபத்துல்லாஹ் தான். அது மண்ணால் கட்டப்பட்டது. முதலாக படைக்கப்பட்ட மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் மண்ணால் படைக்கப்பட்ட 2 ஆதம் நபியும், அதாவது மனிதனும் காபத்துல்லாஹும் தான். இந்த 2க்கும் மத்தியில் உள்ள இணைப்பு அப்படிங்கிறது கியாமத் நாள் வரை இருக்கும். ஆகவே மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு பிறகு மண்ணால் உருவான அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும். முதலாக அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிற பொழுது, மஸ்ஜித் ஹராமில் நுழைகிற பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் காபாவை வந்து விடும் என்று சொல்வார்கள். எல்லோரும் ஆசையாக பார்ப்பார். இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் 10 அடி என்று நெருங்கி போக 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 ஒவ்வொருவருடைய ஆசையும் அதிகமாகி இறுதியாக காபாவை பார்த்தவுடன் சாதாரண மனிதர்களுக்கும் கூட அங்கே ஒரு பிரமிப்பு வரும், அங்கே ஒரு ஈர்ப்பு வரும். ஏனென்றால் தனக்கு பிறகு உருவான ஒரு பொருள் அல்லாஹ்வுடைய வீடு, தனக்கு பிறகு உருவான ஒரு கட்டிடம் என்பதால் அதன் மீது ஒரு ஈர்ப்பு வரும். அந்த ஒரு சிறப்பே அந்த மக்கா நகருக்கு போதுமானது. இப்பொழுது பாருங்கள், அந்த காபத்துல்லாஹ் வந்ததற்கு பிறகு, இப்ராஹிமுடைய துவாவுக்கு பிறகு அங்கே எந்த விதமான ஒரு பொறுப்பு உண்டோ, ஒரு நிழலோ,
ஒரு தண்ணீரோ கிடையாது. ஆனால் இன்று சென்று பார்த்தால் அங்கே எல்லா விதமான காய்கனிகளும் அங்கே தான் இருக்கிறது. அது இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் அல்ல, முதல் தரத்தான எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்கிறது. துணிமணியிலிருந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் வரைக்கும். நம்ம நாட்டில் விளையாடக்கூடிய இரண்டாம் தரத்தில் உள்ளதான் நம்ம சாப்பிடுறோம். ஜாக்கிரதை பாதாம் எடுத்துக்கிட்டு இரண்டாம் தரம் மூணாம் தரம் நமக்கே வருது. ஆனால் முதல் தரத்தில் உள்ள பழங்கள் எல்லாமே அங்கே நீங்க பார்க்கலாம். ஆனால் பேரிச்சம்பழத்தை தவிர வேறு எதுவும் அங்கே விளையாது. ஆனால் எல்லாம் கிடைக்கும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சரியம். இது எதனால்? இது அங்கு உள்ள காபத்துல்லா என்கிற இறை இல்லத்தின் காரணமாக. அப்படிப்பட்ட ஒரு வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டாமா? அவரோட பரக்கத்தான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற இடம் நம்மிடத்தில் வர வேண்டாமா? அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இப்படிப்பட்ட புனிதமான ஒரு இடத்தை பார்ப்பார். இரண்டாவதாக மதீனாவிற்கு செல்வது. இங்கே ஹஜ்ஜுடைய கிரியைகள் இல்லாவிட்டாலும் நபியோடு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இங்கேதான் இருக்கிறது. உஹது மலை, நபி அவர்கள் பார்த்து உஹது மலை பார்த்து சொன்னார், உஹது அது நாம் அதை நேசிக்கிறோம், அது நம்மை நேசிக்கிறது, அதாவது முஸ்லிம்களை அதை நேசிக்கிறது என்று சொன்னார். நபியுடைய அந்த வீடு இருக்குதா இல்லையா, அந்த நபியுடைய அந்த கபர் ரவுலா இருக்கிற இடமும் நபியுடைய அந்த மெஹராப் தொலைக்கக்கூடிய இடத்திற்கும் இடைப்பட்ட இடம் அது சொர்க்கத்தின் ஒரு இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ மதீனாவுக்கு போனாலும் கூட அந்த இடத்துல நின்று தொழுவதற்கும் போட்டி போடுவாங்க. சில நேரம் ஒரு டைம் இருக்கும், ஒரு ரக்காத் தொழுதுட்டு அடுத்த ஆள் அனுப்பிவிடுவாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அடுத்த ஆள் அனுப்பிவிடுவாங்க. அப்போ அந்த இடத்துடைய சிறப்பு என்பது நபி ஸல்லல்லாஹு சொன்ன அந்த சிறப்பு அங்கே இருக்கிறது. இரண்டாவதாக மதீனா பள்ளிவாசலில் ஒரு 8 தூண்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தூணுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒவ்வொரு பேர் இருக்கிறது. ஒரு தூணுக்கு பேர் தௌபா என்று சொல்லுவாங்க. அதாவது கைதிகள் எல்லாம் பிடிச்சிட்டு அந்த தூளை கட்டி வைப்பாங்க. யார் கைதிகள் அந்த பள்ளிவாசலுடைய தூணை தான் கட்டி வைப்பார்கள். அவர் விடுதலையாகி போகிற போது மனம் திருந்தி செல்லுவார், அல்லது மனம் திருந்தி முஸ்லீமாகி அந்த இடத்துக்கு செல்வார். அதனால தூணுக்கு பேரே தௌபாங்கிற தூணு. இன்னொரு தூணுக்கு பேர் கிப்ரேன்னு இருக்கு. அந்த தூண்ல சாய்ந்து நபிகள் உட்கார்ந்து இருந்தால் அப்போது அந்த அதிகமான நேரத்தில் அந்த தூண்ல சாய்ந்து இருக்கும் போதுதான் வகி வரும். இன்னொரு தூணுக்கு பேர் ஆயிஷான்னு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூணை சாய்ந்து கொண்டுதான் தன்னுடைய வீட்டின் பக்கம் அவர்கள் தலையை நீட்டுவார்கள். இப்படி 8 தூண்களுக்கும் ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு பெயரும் இருக்கிறது. அதிலே ஒரு தூணுடைய பேர் ஹன்னானா என்று பெயர், அதாவது அழுகை தூண் என்று பெயர். அப்படிங்கிற அந்த தூணுக்கு என்ன அந்த பெயர் இருக்குது? ஆரம்ப காலகட்டத்தில் ஜும்மா ஆரம்பித்த கடமையான நேரங்களில் மிம்பர் பணியெல்லாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் உரை நிகழ்த்துவார்கள். அப்புறம் ஒரு தூணை லேசா சாய்ந்து கொள்வார்கள். பிறகு இரண்டாவது உரைக்காக நேராக நின்று உரை நிகழ்த்துவார்கள். இது அவர்களுடைய வழக்கம். அப்ப இதை ஒரு பெண்மணி பார்த்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே 448 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொழுகை முடிந்த நபியிடம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் தூதரே, இன்ன பிரத்த காலத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அஜ்ராலுலக செய்ய தக்கூது அலைஹி. நீங்க ரொம்ப நேரம் எங்களுக்காண்டி இன்னும் பயான் செய்தீர்கள். நீங்க அந்த 2 நிமிஷம் 2 குத்வாக்கள் உட்காரீங்களா இல்லையா, உட்கார்றதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, லேச சாஞ்சிக்கிறீங்க, கால் வலிக்கு லேச சாஞ்சிட்டு திரும்ப நீங்க குத்வா உரை நிகழ்த்துகிறீர்கள். அதே போல நீங்கள் நின்றுகிட்டே கீழே நிற்கிறதுனால யாருக்கும் உங்களுடைய முகம் தெரியவில்லை. ஆகையினால் நீங்கள் இடையில் உட்கார்வதற்கு ஏதாவது ஒன்றை நான் செய்து வரட்டுமா? ஏனென்றால் என்னிடத்தில் ஒரு தச்சு வேலை செய்த அடிமை ஒருவர் இருக்கிறார், அவரை கூட ஏதாவது செஞ்சுட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. மிம்பர் படி அப்படின்னா சொல்லல, நீ உட்கார்றதுக்கு ஒரு இடம் பயான் செய்யும் போதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நபியை சொன்னார்கள், உன் இஷ்டம் செஞ்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போதான் அந்த பெண்மணி முதலாக அமலத்தின் மிம்பர் என்கிற ஒரு அமைப்பை படியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த படியை கொண்டு வந்தது ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியுடைய பெயர் இதில் வரவில்லை. அப்துல்லாஹ் பின் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்மணி என்றுதான் சொல்கிறார்கள், அவருடைய பெயர் அவங்க குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பிறகு அடுத்த வாரத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பர் படி மேல் ஏறி நின்று குத்பாவை நிகழ்த்தினார்கள். 2 குத்பாக்களில் உட்கார்ந்து பிறகு தொழுகை அவர்கள் நிறைவேற்றினார்கள். தொழுகை முடித்தவுடன் ஏதோ ஒரு முனகல் சத்தம், ஒரு அழுகை சத்தம், யாரோ அழுது துவா செய்வது போல ஏதோ சத்தம் கேட்கிறது. யார் என்று தெரிய பார்த்தால் யாரும் அப்படி அழுவது போல தெரியவில்லை. இறுதியாக அந்த தூணுக்கு பின்னால் இருந்து அந்த சத்தம் கேட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த தூணை ஒரு குழந்தை கேட்கிறது போல கையை வைத்து அதற்கு தடை விட்டார்கள் என்கிற ஹதீஸை நாம் புகாரிலே பார்க்கிறோம். பாருங்கள், அந்த தூண் நபியவர்கள் சென்ற வாரம் வரை தன் மீது சாய்ந்து கொண்டே உரை நிகழ்த்தினார்கள். இந்த வாரம் அப்படி நடக்கவில்லையே, நபி அவர்கள் என்னுடன் தொடர்பில் இல்லையே, பிரித்து விட்டார்கள் என்ற அந்த சிறிய பிரிவை கூட அந்த தூணால் தாங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நபியோடு தொடர்புடைய எல்லா பொருட்களுமே எல்லா இடங்களுமே நீங்கள் மதீனாவில் உங்களால் பார்க்க முடியும். அவருடைய இடத்திற்கு சென்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி அந்த ஊரில் மொத்தமாக அந்த மதீனா நகரை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே வாழ்ந்த மக்கள் நபியுடைய காலத்திலே மிகச் சிறந்த மக்கள் என்பவர் நபி சொன்னார். ஒரு போர், பல கனிமத் பொருட்கள் வருகிறது, எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்தார். அதே முஸ்லிம் ஆனவர்களுக்கு, புதிதாக முஸ்லிம் ஆனவர்களுக்கு அதிகமாக கொடுத்தார்கள். அதே மக்காவாசிகள் அதிகம், மதீனாவாசிகளுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்தார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம். அதில் சில பேச்சுக்களும் நிகழ்ந்தது. மக்காக்காரங்க துரத்திட்டதுனால மதீனாவுக்கு வந்தாங்க, அல்லாவுடைய கட்டளைக்கு மதீனாவுக்கு வந்தாங்க, எதுவும் இல்லாமல் வந்தாங்க. நாம தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து, எதிரிகளிலிருந்து அவருக்கு அபயம் கொடுத்து, பள்ளிவாசல் கொடுத்து, வீட்டை கொடுத்து, அவருக்கு எல்லா உதவியும் செய்தோம். ஆனால் நமக்கு கம்மியான அந்த பொருளை கொடுத்து விட்டு அவர் ஊருக்காரர்கள் மட்டும் அதிகமாக கொடுத்திருக்கிறார்களே என்று ஒரு பேச்சு வந்தது. நபியுடைய காதுக்கும் அது வந்தது. உடனே நபி அவர்கள் ஒரு துணைக்கு பிறகு அன்சாரிகளை அழைத்து ஒரு உரை கொண்டு செய்தார்கள். அன்சாரிகளை, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவதாக எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. ஆனால் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நான் உங்களை பற்றி எண்ணுவதெல்லாம் இப்பொழுது சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்றால், உலகத்தினுடைய எல்லா மக்களும் ஒரு பாதையிலே செல்கிறார்கள், மதீனாவாசிகள் மட்டும் இன்னொரு பாதையில் செல்கிறார்கள் என்றால் மதீனாவாசிகள் செல்லக்கூடிய பாதையை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா உங்கள் மீது, உங்களுடைய ஊரின் மீது எனக்கு அவ்வளவு பிரியம். உலகத்தினுடைய எல்லா மக்களும் எனக்கு மேலாடையை போல. ஆனா அன்சாரிகளாக நீங்கள் என் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய, உள்ளே கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளை போல ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். லவ்லல் ஹிஜ்ரத்து, என்னுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத் என்கிற ஒன்று நிகழவில்லை என்றால், அல்லாஹ் அதை என்னுடைய வாழ்க்கையை விதியாக்கவில்லை என்றால், நான் உங்களில் ஒருவனாக பிறந்திருப்பேன் என்று சொன்னார். நான் மதீனாவில் தான் பிறந்திருப்பேன், அல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு இங்கே வர வச்சிருக்கிறான், அதுதான் வித்தியாசம் என்று நபிசுல்லாஹுடைய உரையை கேட்டுவிட்டு அந்த மக்கள் எல்லாம் தாரை தாரையாக அழுதார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்த அந்த மதீனா நகருக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இடங்களை நாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டுமே செய்தால் அதை அல்லாஹ் அங்கீகரிப்பார். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த இறை கடமையை செய்யக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிற நாம், அதிலே பலருக்கு குர்பானி கடமையாக இருக்கும். சிலர் அதை அடுத்த வருடம் கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். அதை குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பல பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் குர்பான் கொடுத்தால் மட்டும் அந்த கடமை நிறைவேறிவிடும் என்பது அல்ல. இப்ராஹிம் நபி எதை இழந்தார்களோ அதை எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துதான் குர்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுக்க சென்றார்கள், பலி கொடுக்க சென்றார்கள். அதற்கு அது பிறகு அல்லாஹ் ஆட்டை இறக்கினான். இதெல்லாம் நாம் பார்த்தோம். இப்ராஹிம் நபியால் இந்த ஒரு தியாகம் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அப்படி அல்ல, அதற்கு முன்பாக பல தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். முதலாவதாக அவர்கள் தந்தை இழந்தார்கள். தந்தையிட்ட போய் சொல்றாங்க, ஆசத்தை போய் சொல்றாங்க, யா அபதி, என்னுடைய அருமையான தந்தையே, லிம தாபுதுல் அஸ்னாம், ஏன் சிலைகளை வணங்குகிறீர்கள்?
அது பார்க்காது கேட்காது. அதன் மீது ஒரு ஈ வந்து உட்கார்ந்தால் கூட அதை அதால் தட்டிவிட சக்தியும் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுடைய நல்லதிலும் கெட்டதிலும் அது எப்படி உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவை தூண்டுற மாதிரி உன்னை கேட்கிறாங்க. ஆனா ஆசை எப்படிப்பட்டவரே, அந்த சிலைகளுடைய மகத்துவம் அதனுடைய அந்தஸ்தை சொல்லி சொல்லி அந்த சிலையை வியாபாரம் செய்யக்கூடியவர், செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடியவர். இப்ப தன்னுடைய மகனை போய் பேசுறானே, தன்னுடைய அந்தஸ்து செல்வாக்கு குறைவிடுமோ பயத்திலே அந்த தந்தை 2 விஷயங்களை சொன்னார். லர்ஜுமன்னக, உன்னை கல்லால் எரிந்து கொள்ளுவேன், இப்படியே பேசிட்டு இருந்தனா கல்லால் எரிந்து கொள்ளுவேன் என்று சொன்னார். இன்னொன்றை சொன்னார், வஹஜுனி மலியா, என்னை விட்டு விலகி போ என்று சொன்னார். ஒரு தந்தை மகனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ்வை பற்றி சொன்னதற்கு பிறகு என்னை விட்டு விலகி போ என்று சொன்னார். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு முதல் தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள், தந்தை இழந்தார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய சமுதாயத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் இழந்து கடைசியில் தன் மகனை எழுப்ப தயாரானார்கள். குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி எதை இழந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். முதலாவதாக நேரத்தை இழக்க தயாராக வேண்டும். தொழிலுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரத்தை இழக்க தயாராக வேண்டும். கதையை தாமதமாக மூடிவிட்டோ அல்லது ஆளை வைத்தோ முஸ்லிம் அல்லாஹ்வை வைத்தோ விரைவாக வருவது, 5 நேர தொழிலை செய்வது, முதலில் நேரத்தை குர்பானை கொடுத்தாலே போதும், அல்லாஹ் அதற்கு பெரிய பலனை கொடுப்பான். இரண்டாவதாக, எப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் பலி கொடுப்பதற்காக இஸ்மாயில் அழைத்து சென்றார்களோ, குர்பானை கொடுக்க ஒவ்வொருவருமே ஏதாவது ஒன்றை பலி கொடுக்க வேண்டும். ஏன்னா குர்பானை கொடுக்கிற எல்லாருமே இப்ராஹிம்கள் தான். ஆனால் நம்முடைய இஸ்மாயில்கள் யார் என்பதை நாம் தான் முடிவு பண்ண வேண்டும். ஏனென்றால் இஸ்மாயில் நபி தான் இப்ராஹிம் நபிக்கு எல்லாம், ஆசை, பெருமை, கௌரவம், வாரிசு, எதிர்காலம் எல்லாம் அவர்கள் தான். ஆனால் அவர்களை அழைத்துக் கொண்டு பலி கொடுக்க என்றான். இப்ப நாம் எதை பலி கொடுக்க வேண்டும்? சிலருக்கு அந்த ஒரு பணத்தாசை இருக்கலாம், இந்த குர்பானை கொடுப்பதோடு அந்த பணத்தாசை குர்பானை கொடுத்து விடுங்க. சிலருக்கு உலகப்பற்று, சிலருக்கு பெண்ணாசை, சிலருக்கு காசு பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, இது அவர்களுக்கு தான் தெரியும். தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நபர் யார், அந்த குணம் என்ன, அதை இந்த குர்பானி தான் அதையும் சேர்த்து குர்பானி கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான குர்பானி. அவை நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அதை குர்பானி கொடுக்க. மூன்றாவதாக கட்டுப்படுவது. பொதுவாக ஒரு மனுஷன் கட்டுப்பட்டாதான் நல்ல முறையில வாழ முடியும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, இந்தியா ஒரு சுதந்திர நாடு, அதுக்கு பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு. அது மட்டுமல்ல, நான் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் செல்லலாம் என்று சொன்னால் அது சாத்தியமா? ஒரு பைக்ல போயிட்டு இருக்கிறாரு, இப்போ சிக்னல் ரெட் லைட் போறான், சிக்னல் நிக்கணும். இந்தியா சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லி தாறுமாறா போக முடியுமா? சுதந்திர நாடு தான், ஆனால் கட்டுப்பாடுகள் தேவைதானே. ஃபீஸ் கட்டி தான் பிள்ளையை சேர்க்கிறோம், எல்லா ஃபீஸையும் கட்டுறோம். அதுக்காக குழந்தை இந்த நேரத்தில் வரணும்னா இந்த நேரத்தில் போய் கொண்டு போய் விடுவோம், இந்த நேரத்தில் வெளியே விடுவோம் அப்படின்னா இந்த நேரத்தில் தான் அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வர முடியும். லஞ்சு இதுதானா? இதுதான். அப்போ பள்ளிக்கூடங்கள் கட்டுப்பாடுகள் இருக்குது, ஆனா பணத்தையும் வாங்குது. காரணம் என்ன? பிள்ளைகளுடைய நன்மைக்காக. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போலத்தான் இஸ்லாமிய மார்க்கமும் கட்டுப்படுதல் என்று ஒன்றை சொல்கிறது. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் சுதந்திரமாக வாழ்க்கையும் வாழ்வார், மறுமையிலும் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. இந்த உலகம் வாழ்வதற்கான நினைத்துக் கொண்டவர், இஸ்லாமிய கட்டுப்பாடுகளை தாண்டியவர், அவர் ஈருட வாழ்க்கையை இழப்பார். ஆக இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே கட்டுப்படுதல் என்ற பாடத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, நமக்காண்டி துஆ செஞ்சிருப்போம், பிள்ளைகளுடைய உலக எதிர்காலத்துக்காண்டி துஆ செஞ்சிருப்போம். ஆனால் இப்ராஹிம் நபி துஆ செஞ்சதுன்னா அல்லாஹும்ம ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, இறைவா என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாகவும், அவன் துர்ரியத்தை என்னுடைய சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாகவும் ஆக்கு என்று அவர்கள் துஆ செய்தார். குழந்தை அப்படி இருக்க வேண்டும், இப்படி வளர வேண்டும் என்று துஆ செய்வது மட்டுமல்ல, அந்த குழந்தை தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஒரு 3 போய் சொல்லியிருப்பாங்க, 3 போய் சொல்லியிருப்பாங்க. அதற்கு மறுமை நாளில் ரொம்ப பயப்படுவாங்க. எல்லாருமே கேட்பாங்க, இப்ராஹிம் நபியே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நண்பரா இருக்கிறீங்க, தோழரா இருக்கிறீங்க, இந்த மஷருடைய மைதானத்தில் வெயில் தாங்க முடியல, சூரியனுடைய வெப்பம் உஷ்ணம் தாங்க முடியல, சீக்கிரம் விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்க அல்லாஹ்ட்ட, தயவுசெய்து சிபார் செய்யுங்கள் என்று சொன்னபோது
அவர்கள் சொல்வார்கள், இல்லப்பா உலகத்தில் இருக்கும்போது நான் 3 பொய் சொன்னேன். 3 பொய்யுமே ஒன்று மார்க்கத்திற்காக, ஒரு தப்பை விட்டு தவிர்த்திருப்பதற்காக சொன்னது. ஆனால் அந்த விஷயத்திற்காக கூட இப்ராஹிம் நபி பயப்படுவார்கள். நான் அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்க போறேன், அல்ல என்னை தண்டிப்பானா தெரியாம இருக்கிறேன், தயவுசெய்து மூசா நபியில போய் சொல்லுங்க இந்த விஷயத்தை என்று சொல்வார். அந்த அளவுக்கு பயப்படுவார். ஆனால் நாம் எல்லாம் சர்வ சாதாரணமாக அது பொய் என்கிற எண்ணமே இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது நம்ம பொய்யெல்லாம் எடுத்த ஒரு மூட்டையை கட்டலாம். ஆனா அவங்க 3 பொய் வச்சு பயந்துட்டு இருப்பாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய விஷயத்திலிருந்தும் நாம் இந்த ஒரு பாடத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல ஒரு சாதாரண ஒரு சிறிய ஒரு குசுவான ஒரு விஷயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது அதிலே ஒரு பள்ளி வைத்து அதை ஊதியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தில் வஸரி, பள்ளியை கொல்லும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். கால யுன்ஃபகு இப்ராஹிம், இப்ராஹிம் நபி நெருப்பில் ஊதிய போது அது அவர்களை தூண்டியது, அந்த நெருப்பை தூண்டியதுன்னு சொல்வார்கள். பள்ளி ஊதுறனால பெருசாக வளர்ந்துட போறதில்லை. ஆனா அதனுடைய குணம் என்ன? கெட்டதை தூண்டுவது. இப்ப தேர் பாருங்க, அது தண்ணியில விழுந்துருச்சு, நீங்க வரல விட்டு காப்பாத்துவீங்களா? காப்பாத்தினா என்ன செய்யும்? அது கொட்டும். அது அதனுடைய குணம். தவளையுடைய குணம் என்ன? கத்துவது. கத்துனா பாம்பு இருக்கிற அதுக்கும் தெரியும். அந்த குணத்தை மாற்ற முடியுமா? அது அதனுடைய விஷயத்தை விட கெட்ட குணம். குறிப்பாக இந்த பள்ளி என்பது என்னுடைய வீடுகளில் அன்றாட சுற்றி தெரிவது. ஏதாவது தண்ணியில விழுந்து செத்துச்சுன்னு சொல்லுவேன், இல்லை சுரஜல குழம்புல விழுந்துருச்சு, என்ன நடக்கும் சொல்லுவோம். அது கடுமையான விஷம். அதனுடைய குணமும் விஷம் தான், அதனுடைய உடலும் விஷம் தான். ஆகவே நீங்கள் பள்ளியை பார்த்தால் கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்ராஹிம் நெருப்பு குண்டத்தை ஊதியது என்கிற அந்த மேலதிகமான செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஷ்காத் என்கிற நூலிலே 4119 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் இப்ராஹிமுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பாடங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய வரலாறுகளை படித்தால் நமக்கு எல்லாம் புரியும். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான அஜுடைய மாதங்களிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டாவது நாம் அனைவரும் இறைவனை காணவும் இந்த துலஜ் மாதத்தை நம்முடைய எல்லா முறையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி என்னுடைய இரண்டாவது முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.